வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பியோட ஆன்சர்ஸ் கீ இதே தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணி அந்த வீடியோ மேக் பண்ணுறப்ப நான் சொன்னேன் அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா படுவேகமாக செயல்பட்டு வருது நம்ம ரயில்வே. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்து 1 ஹவருக்கு முன்னாடி ஆர்ஆர்பி ஜேஇயோட எக்ஸாம் சிட்டிஸ் என்ன அப்படின்ற ஒரு ஸ்லிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் வீடியோ தான் இது. ஸோ எந்த சிட்டிஸ் வந்து போட்டிருக்காங்க, 16ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க மட்டும்தான் இப்போ ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? 17 இருக்கிறவங்களுக்கு நீ ரிலீஸ் ஆகாது, 16க்கு மட்டும்தான் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹால் டிக்கெட் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறவங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற டேட்டும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் லாகின் பேஜில் வந்து போனீங்கன்னா இந்த லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஓகேங்களா? அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் கொடுக்குறேன். லாகின் பேஜ் இது தான். இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அப்புறம் கேப்சா என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டேன். ஒரு கேண்டிடேட்டோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் நான் போட்டிருக்கேன். ஆர்ஆர்பி சென்னையில் தான் அப்ளை பண்ணியிருக்கா போல். அவங்களுடைய நேம் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன சிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 16 டிசம்பர் 16 தான் எக்ஸாமு. ஷிஃப்ட் 1 கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷில் போட்டுட்டாங்க. ஓகேங்களா? டெஸ்ட் சிட்டி என்ன நல்லூர், ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் வரும். எப்போ? ஷிஃப்ட் 1. அதனால் ஷிஃப்ட் 1 எப்போ வைக்கிறாங்க? ரிப்போர்ட்டிங் டைம் 7:30 தான். ஓகேங்களா? 8:30 மணிக்கு வந்து க்ளோசிங் ஆகும். 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 90 நிமிஷம் 100 கொஸ்டின். இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கான். ஸோ ஷிஃப்ட் 1 கொடுத்ததுனால ரொம்ப வேகமாக ஏர்லியாக அவங்க போய் ஆகணும். சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ட்ரெயின் பாஸ் கொடுத்துருக்கலாம் இந்த கேண்டிடேட்டுக்கு. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எப்படி வந்து போகணும் அப்படின்ற மோட் ஆஃப் ட்ராவல் அதை வந்து நீங்கள் போய் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கான ஹால் டிக்கெட் எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 16ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு 12ஆம் தேதி தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும். 4 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே தேவையில்ல. சில பேருக்கு வந்து எக்ஸாம் சிட்டிஸ் வராமல் இருக்கலாம். அவங்களுக்கு 17ஆம் தேதி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படின்றவங்களுக்கு எப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும்? 13ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் வரலையோ அவங்கள பயப்பட தேவையில்ல. ரிலீஸ் பண்ணுவாங்க. வரவங்களுக்கு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஷிஃப்ட் இங்கே போட்டுருக்காங்க, ஷிஃப்ட்டு, சிட்டி, அப்புறம் வந்து ஸ்டேட், இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. கீழே அவனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். எப்போ வந்து ரிப்போர்ட்டிங் டைமு, க்ளோசிங் டைமு, எக்ஸாம் ஸ்டார்ட். மொத்தம் 3 ஷிஃப்ட்டு நடக்குது. ஓகேங்களா? 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 12:45க்கு, 4:30க்கு. ஸோ வந்து 100 கொஸ்டின் இருக்குது, 90 நிமிஷம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்ச பேட்டர்ன் தான். அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தீவிரமாக ஆன்லைன் டெஸ்ட்டு போட பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் மட்டும்தான் இருக்கும். படுவேகமாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஆன்லைன் டெஸ்ட் மார்க் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப்பில் எப்பயுமே வந்து கனெக்டடாக இருங்க, டெலிகிராம் கனெக்டடாக இருங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.